உனக்கு மரியாதை? பார்த்து பேசு. உனக்கு என்ன மரியாதை? அண்ணா டைம் இல்லனா சண்டை போடாதீங்க ப்ளீஸ். டைம் ஆச்சு போலாமா? இவன் சுதா கிட்ட தானே வம்பு பண்ணிட்டு இருந்தா. இவன் எப்படி சித்ராவோட? சித்ரா நீ இவனோட என்ன பண்ணிட்டு இருக்க? அது உனக்கு தேவையில்லாத வேலை. ஏகே போலாம் வாங்க. யோ எங்கயா போற? அண்ணா அண்ணா எனக்கு தெரிஞ்சவங்க தான் அண்ணா, பிரச்சனை வேணாம் விடுங்க போட்டும். இந்த அம்மா சொல்றதுனால விடுறேன், இல்லனா உன் கதை அவ்வளவுதான். யோ போய அண்ணா போய. அண்ணா வாங்க போலாம். சித்ரா 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 வாடி வெளியில. சித்ரா வந்ததும் வராததுமா ஏங்க அப்படி கத்துற? ஏய் இப்ப எதுக்கு என்ன அடிச்ச? நீ செஞ்ச காரியத்துக்கு இன்னும் 4 ஆறு அரைஞ்சா கூட தப்பு இல்லடி. சும்மா இந்த கை உங்குற வேலையெல்லாம் வச்சுக்காத, அப்புறம் நானும் அடிப்பேன். எங்க அடிடி அடிடி பாக்கலாம். இப்போ என்ன நடந்து போச்சுன்னு இப்படி கோவப்படுற? என்ன உன் ஃப்ரெண்டு என்ன பத்தி போட்டு கொடுத்துட்டாளா? அவ போட்டு கொடுக்கலன்னா எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? நீ எவனோட சுத்திட்டு வரேன்னு எனக்கு நல்லா தெரியும்டி. அப்பவே உன்னை கூப்பிட்டு நான் வார்ன் பண்ணேன். நீ ஊருக்கு போயிட்டதுனால அந்த பிரச்சனை முடிஞ்சதுன்னு நினைச்சேன். ஆனா இங்க வந்ததுமே நீ அந்த பொறுக்கியோட திரும்ப சுத்த ஆரம்பிச்சிட்டியா? ஏகேவை பத்தி தப்பா பேசாத. உனக்கு ஏகேனா அவன் எனக்கு ரவுடி. அவன் ஒரிஜினல் பேரு யாருக்குமே தெரியாது. ஒவ்வொரு பொண்ணுகிட்டயும் ஒவ்வொரு பேரை சொல்லி வச்சிருக்கான். அவன் ஒரு அயோக்கியன்னு உனக்கு இந்த விஷயத்துல புரியலையா? அவர் ஏன் உன்கிட்ட பேரை மாத்தி சொன்னாருன்னு எனக்கு தெரியாது. என்ன பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு ஜென்டில்மேன். பொண்ணுங்களை ஏமாத்தி சீரழிக்கிறவன் உனக்கு ஜென்டில்மேனா? அதுதான் அவன் ஃபுல் டைம் வேலையா பண்ணிட்டு இருக்கான். உனக்கு அவர் மேல வேற ஏதாவது ஒப்பீனியன் இருந்துச்சுன்னா அத உன்னோட வச்சுக்கோ. ஏன் என் மைண்ட கரெக்ட் பண்ற? நான் உன்னை கரெக்ட் பண்ண பாக்கல, உண்மையை சொல்றேன். ஹே அந்த ரவி நல்லவன் இல்ல, ரொம்ப மோசமானவன். அவனோட பழகினா உன் வாழ்க்கையே நாசமா போயிடும். இப்பவே அவனோட ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணு. நான் ஏன் கட் பண்ணணும்? அவர் என் மேல எவ்வளவு அன்பா கேரிங்கா இருக்காரு தெரியுமா? அப்படி அஃபெக்ஷனா இருக்கிறவர் கிடைக்க ரொம்ப கஷ்டம். அப்படி பார்த்தா ஐ எம் ரியலி கிஃப்டட். மண்ணாங்கட்டி அவன் உன் மேல காட்டுற பாசம் அன்பு எல்லாம் வெறும் நடிப்படி விஷம். அதெல்லாம் நம்பி நீ ஏமாறாத. போதும் நிறுத்துக்கா. அவரை பத்தி தப்பான இமேஜை கிரியேட் பண்ண பாக்குற. நீ என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். ஹே நான் சொல்றத கேப்பியா கேட்க மாட்டியா? சுதா என்ன பிரச்சனை உங்களுக்குள்ள? ஏன் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு. நான் ஸ்போர்ட்ஸ்ல பெருசா வரணும்னு அவ்ளோ சப்போர்ட் பண்றாரு. இவங்க யாரும் பூனே வரைக்கும் வந்து என்ன பார்க்கவே வரல. போன்ல என்கரேஜ் பண்ணதோட சரி. ஆனா அவரு என்ன மோட்டிவேட் பண்றதுக்காக அவ்ளோ தூரம் வந்தாரு. வீட்ல கஷ்டம்னு தெரிஞ்சதும் எனக்கு அப்பப்போ பண உதவியும் செஞ்சிருக்காரு. அவ்ளோ நல்ல மனுஷனை போய் இவ அயோக்கியன்னு திட்டுறா. நீங்களாவது இவளுக்கு எடுத்து சொல்லுங்க. நீ ஹே யார் அண்ணி? அண்ணனை இவங்க தானே கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. அப்படி பார்த்தா இவங்க தானே எனக்கு அண்ணி. இல்லடி நமக்கு அண்ணினா அது ரஞ்சிதா மட்டும்தான். ஹே போதும் நிறுத்தி. அருணுக்கு தான் புத்தி கெட்டு போச்சுனா நீ அவ பேரை சொல்லிட்டு இருக்க. ரஞ்சிதாவோட கதை முடிஞ்சு போன கதை. அது ஏன் உனக்கு புரியவே மாட்டேங்குது? நம்ம குடும்பத்துல அம்மாவோட முடிவுதான் ஃபைனல். கல்பனா தான் மருமகன் அம்மாவே சொல்லிட்டாங்க. நீயும் அத்தையும் மாமாவும் என்னதான் திட்டம் போட்டாலும் ரஞ்சிதாவை இந்த வீட்டுக்குள்ள கொண்டே வர முடியாது. நாங்க திட்டம் போடவே வேண்டியதில்ல. ரஞ்சிதா இந்த வீட்ல வந்து வாழ்றதுதான் நியாயம். நியாயம் ஜெயிக்கிறது உண்மைன்னா அது நிச்சயமா நடக்கும். நடக்கும் நடக்கும்னு உன் ஆசைக்கு வேணா சொல்லிக்கலாம். அது நிஜத்துல நடக்கிறதுக்கு சான்ஸே இல்ல. எது கனவு எது நிஜம்னு காலம் தீர்மானிக்கும். சித்ரா நீ என் கூட பிறந்தவ. நீ தப்பான வழியில போறது தெரிஞ்சும் என்னால சும்மா இருக்க முடியல. அந்த பக்கம் புதக்குழி இருக்குன்னு எச்சரிக்கை பண்றது என்னோட கடமை.
உள்ள விழுந்ததுக்கு அப்புறம் என்ன காப்பாத்துங்கன்னு கதறதுல அர்த்தமே இல்ல. ஸ்போர்ட்ஸ்ல அச்சீவ் பண்றதுக்கு நிறைய இருக்கு, அதுல கான்சென்ட்ரேட் பண்ணு. அவனோட ரிலேஷன்ஷிப்பே உனக்கு வேண்டாம். உன் அட்வைஸ்க்கு ரொம்ப நன்றி. ஆனா அதை என்னால ஏத்துக்கவே முடியாது. அந்த ரஞ்சிதாவையே இங்க யாருக்குமே பிடிக்காது. அவ போய் சொல்லி ஏமாத்திருக்கான், திருட்டுத்தனம் பண்ணிருக்கான். அப்பவும் நீ அவளை தலையில தூக்கி வச்சு ஆடுறல, அதே மாதிரி தான் இதுவும். உனக்கு ஏக்கேவே பிடிக்கலன்னா அது உன்னோட வச்சுக்க, என்ன மாத்த முயற்சி பண்ணது. சித்ரா, ரஞ்சிதா பக்கம் நிக்கிறவங்களுக்கு யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்கன்னு தெரியாது. இவ பேசுறதுலாம் நீ சீரியஸா எடுத்துக்காத. இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுட்டு போயிட்டே இரு. உன் கூட நாங்க எல்லாருமே இருக்கோம். அக்கா, நான் ரஞ்சிதாக்கு ஃபேவரா இருக்கிற ஒரே காரணத்துக்காக நீ குருட்டுத்தனமா இவளை நம்பாத. பிரச்சனை பெருசா வெடிக்கும் போது நாமளும் அதுக்கு துணையா இருந்தோமேன்னு நீதான் வருத்தப்படுவ. ஏய் சித்ரா, அவ பேசுறதுலாம் நீ பெருசா எடுத்துக்காத. வா போலாம். இந்த சித்ரா ஏற்கனவே ராங் ரூட்ல தான் போயிட்டு இருக்கா. இவளுக்கு ஆதரவு கொடுத்தா போதும், இவ வாழ்க்கை இவளே அழிச்சுப்பா. எனக்கு வேலையும் மிச்சம். வாங்க. ம். வாங்க. ம், சரிப்பா. இங்கே இருங்க, நான் கூப்பிட்டோன்னு வாங்க. ம், சரி. கோமதி, கோமதி. இதோ வரங்க. சொல்லுங்க. கிச்சன்ல என்ன பண்ணிட்டு இருக்க? சமைச்சிட்டு இருந்தேங்க. கடைசியா டாக்டரை பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? உன் உடம்பு சரியாகிற வரைக்கும் கிச்சன் பக்கமே போக கூடாதுன்னு உங்ககிட்ட சொன்னனா இல்லையா? சமைக்கிறது 1 மணி நேர வேலைங்க. அதை செய்யறதுல எனக்கு ஒன்றும் ஆக போறது இல்ல. நீ அதோட நிறுத்த மாட்டியமா? துணியை துவைக்கிறது, வீட்டை பெருக்கி துடைக்கிறது, பாத்திரத்தை கழுவுறதுன்னு எல்லா வேலையும் நீ தானே இழுத்து போட்டு செஞ்சுட்டு இருக்க. அது கூட சின்ன சின்ன வேலை தானுங்க. இவரு உனக்கு எல்லாமே சின்ன வேலைதாம்மா. ஆனா ஒரு சின்ன பேப்பரை தூக்கி போடுற ஸ்ட்ரெயினை கூட நான் உனக்கு கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் சமைக்கலனா சாப்பாடு எங்க இருந்து வரும்? 3 வேலையும் வெளியில ஆர்டர் பண்ண முடியுமா என்ன? தொடச்சி பெருக்கலனா வீடு குப்பையாயிடும்ல. என்னால முடியறப்போ நான் எல்லா வேலையும் பாத்துக்கிறேங்க. முடியாதப்போ ஏதாவது பாத்துக்கலாம். அது சரி வராது கோமதி. உனக்கு உன் உடம்பு எப்போ முடியாமல் போனே தெரிய மாட்டேங்குது. நீ மயக்கமாயி படுக்கிற நேரத்தில் ஆள்லாம் தேடிட்டு இருக்க முடியாது. நம்ம அவசரத்துக்கு ஆளுங்களும் கிடைக்க மாட்டாங்க. அதனால தான் நான் ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கேன். என்னதுங்க? சொல்கிறேன். அண்ணம்மா. தம்பி. ம். அதோ வரேன் தம்பி. கோமதி, இது அண்ணம்மா. வணக்கம்மா. வணக்கம். சமைக்கிறது, பாத்திரம் கழுவுறதுல ஆரம்பிச்சு வீடு பெருக்கி துடைக்கிற வரைக்கும் இனிமே எல்லா வேலையும் அண்ணம்மா பார்த்துப்பாங்க. ஆமாம்மா. இவர் இதை செய்ய அதை செய்ய நீ வேலை வாங்கினா மட்டும் போதும். மற்றபடி சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்கிறது மட்டுமே ஃபுல் டைம் வேலையா இருக்கணும். ஏங்க, என்னால அப்படி சும்மா இருக்க முடியாதுங்க. சமைக்கிற வேலையாவது என்ன செய்ய விடுங்க. வேண்டாமா, உங்களை டீ கிளாஸ் கூட எடுக்க வைக்க கூடாதுன்னு தம்பி கண்டிஷன் போட்டு தான் கூட்டு வந்துச்சு. எல்லா வேலையும் நான் பாத்துக்கிறேன். நீங்க கவலைப்படாம ராணி மாதிரி இருங்க. என்ன கோமதி, புது ஆளா இருக்காங்களே, உங்களை நம்பலாமான்னு யோசிக்கிறியா? இவங்க என் ஃப்ரெண்டு வீட்டில் தான் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அவன் ஃபாரின் போறானேன்னு சொல்லிட்டு இவங்கள ரிலீவ் பண்ணிட்டான். நல்லதா போச்சு, நான் கூப்பிட்டு வந்துட்டேன். இங்க பாரு, இவங்க ரொம்ப நம்பிக்கையான ஆளு, நீ தைரியமா இருக்கலாம். அண்ணம்மா, என் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியாகிற வரைக்கும் இந்த வீடு உங்க பொறுப்பு. இவளை பொண்ணு மாதிரி நினைச்சு நீங்க பாத்துக்கணும், சரியா? சரிங்க தம்பி. இதோ வரேன். அண்ணம்மா. ம். நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? இருக்கு தம்பி. கோமதிக்கு சந்தேகம் வர மாதிரி எதுவுமே நடக்கக்கூடாது, புரியுதா? சரிங்க தம்பி. இதெல்லாம் நீங்க சொல்லணுமா? ஒரே நாள்லயே அண்ணம்மா அண்ணம்மான்னு உங்க பொண்டாட்டிய ஓயாம கூப்பிட்டு வச்சிடுறேன். அந்த அளவுக்கு நெருக்கமா போனாதான் வேலை ஈஸியா முடிஞ்சிரும். நீங்க கவலைப்படாதீங்க தம்பி, நான் பாத்துக்கிறேன். ம். நீ போய் அவளுக்கு ஹெல்ப் பண்ணு போ. சரி தம்பி.
சார் இந்த கொட்டேஷன்லாம் அனுப்பிச்சாச்சு சார். ஆமாங்க சார். பார்த்து வாங்க. சரிங்க சார். நான் கேட்டு இன்ஃபார்ம் நீங்க ரூம்லயே அடைஞ்சிருக்க கூடாதுங்க. வெளியில வந்து 4 பேரை பார்க்கணும், அவங்க பேசுறதெல்லாம் கேட்கணும். பார்த்து வாங்கப்பா. அப்பதாங்க சீக்கிரமே நல்லது நடக்கும். வாங்க பாத்துடா. பார்த்து. அப்பா பார்த்து. உட்காருங்க உட்காருங்க. அம்மா, அப்பா நைட்ல நல்லா தூங்குனாரா? ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? நல்லா தூங்குனாருடா. என்ன சுத்தி நடக்கிறது எதுவுமே தெரியாம அவர் பாட்டுக்கு இருக்காரு. ஒரு வகையில பார்த்தா அப்படி இருக்கிறதும் நிம்மதிதான். என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சாதானே நம்ம கஷ்டப்படணும். வித்யா மாமா உள்ள போய்மா. கொடுங்க அத்தை. இந்தா. என்ன மாப்ள இன்னும் ஆபீஸ் ஆ கிளம்பி போகணும் மாமா, கொஞ்சம் லேட் ஆகும். என்னக்கா மாமா ஏதாவது சாப்பிட்டாரா? ஆ 2 இட்லி சாப்பிட்டாரு, மாத்திரை எல்லாம் கொடுத்துட்டேன். அம்மா, அப்பாவுக்கு நினைவு திரும்பின உடனே ஏதாச்சும் பேசினாரா? இல்லம்மா, வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் பேச்சு கொடுத்தா அவருக்கு பழைய ஞாபகம் வரும்னு டாக்டர் சொன்னாரு. இப்ப வரைக்கும் அந்த மாதிரி எதுவுமே நடக்கலையே. டேய், நீ அப்பா கிட்ட பேச வேண்டியதானடா? ஆமாமா, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நானும் பேசிட்டு தான் இருக்கேன். நாங்க எல்லாரும் மாத்தி மாத்தி பேசிட்டு தாக்கா இருக்கோம். ஆனா மாமா கிட்ட தான் எந்த ரியாக்ஷனும் இல்ல. அத்தை, இப்பதானே மாமா வந்திருக்காரு. நாம எதிர்பார்க்கிற வேகத்துக்கு மாமாக்கு நினைவு திரும்பும்னு சொல்ல முடியாது. இந்த விஷயத்துல நாம ஏன் அத்தை ரொம்ப அவசரப்படணும்? கல்பனா, யாரும் இங்க அவசரப்படல. வீடுங்கிறது ரொம்ப வருஷமா அண்ணன் இருந்த இடம். இங்க வந்தும் ஒரு சின்ன மாற்றம் கூட வரலையே. அப்படியே இருக்காருன்னு தான் அண்ணி வருத்தப்படுறாங்க. அத்தை, அப்பாவுக்கு நினைவு திரும்பின உடனே அவர் எப்படி விழுந்தாருன்னு தான் நான் கேட்க போறேன். சுதா, அறிவு இருக்கா உனக்கு? மாமாக்கு அதையே ஞாபகப்படுத்தணும். விழுந்ததை நினைச்சு பார்த்துட்டு இப்ப இருக்கிறத விட சீரியஸ் ஆச்சுன்னா என்ன பண்ணுவ? இல்ல கல்பனா, இவர் எங்கிருந்து தவறி விழுந்தாரோ அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போய் காட்ட சொல்லி டாக்டர் சொல்லிருக்காருமா. அந்த இடத்த இவர் பார்த்தா அவருக்கு விழுந்த ஞாபகம் எல்லாம் வருமா. அந்த அதிர்ச்சியில இவருக்கு நினைவு திரும்பறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாரு. அருண், நாம அந்த முயற்சியை செஞ்சு பாப்போமே. ஆ கண்டிப்பாமா. நான் முன்னாடி நினைச்சேன், அப்பாவை ஸ்ட்ரெயின் பண்ண வேணான்னு தான் விட்டுட்டேன். இப்போ வேணா கூட்டு போலாமா? ஆமாண்டா, வீட்ல நாம எல்லாருமே இருக்கோம்ல. இவரை நம்ம மாடிக்கு கூட்டிட்டு போவோம்டா. அன்னைக்கு நடந்த விஷயத்த பத்தி நம்ம பேசுவோம். அப்படியாவது ஏதாவது நடக்குதான்னு பாப்போம். அத்தை, எனக்கு என்னமோ நம்ம ரிஸ்க் எடுக்கிறோமோன்னு தோணுது. மாமா அவங்க கூட்டிட்டு போய் பாசிட்டிவான ரிசல்ட் வந்தா பரவாயில்ல. இருக்கிற நிலைமையும் மோசமாயிடக்கூடாது இல்ல? கல்பனா, அந்த மாதிரி பிரச்சனை வரும்னா டாக்டர் அதை சொல்லிருக்க மாட்டாரே. இத நாம கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கணும். எனக்கு குழி தோண்டத்துல எல்லாரும் தீவிரமா இருக்காங்க. அங்க கூட்டிட்டு போய் இந்த ஆளுக்கு நினைவு திரும்பிச்சுன்னா நான் என்ன பண்றது? நீதமா என்ன காப்பாத்தணும். கல்பனா, நீ ஒன்றும் பயப்படாத. அப்பாவுக்கு ஒன்றும் ஆகாது. எவ்வளோ நாள் தான் அப்பாவை இப்படியே பார்க்கறது? கொஞ்சமாவது ரிஸ்க் எடுத்தா தானே ஏதாவது நடக்கும். சுதா, வீல் சேர் எடுத்துட்டு வாமா. சித்ரா, நீயும் கூட சரிம்மா. நானும் ஒரு பக்கம் பிடிச்சுக்கிறேன் மாப்ள. சீதா, ஆடியில நீயும் கூட ஏறணும்ல? வாமா. சரி அண்ணி. மாமா பிடிங்க. பார்த்து. மெதுவா. ஹேய் கல்பனா, நீ ஏன் இங்கே நிக்கிற? மாடிக்கு வா. இருக்கட்டும் அண்ணி, அதான் நீங்களாம் போறீங்கல்ல. இங்க எல்லாரையும் விட நீதான் முக்கியமா வரணும். அன்னைக்கு உன் கல்யாணத்தை பத்தி தானே பேசிட்டு இருந்தோம். நீயும் கூட இருக்கிறது தான் சரியா இருக்கும். வா. இந்த கிழமை ஏதாவது சொல்ல ஆரம்பிச்சா அந்த ஆளை தடுக்கிறதுக்கோ இல்ல குழப்பறதுக்கோ பக்கத்துல இருக்கணும்ல. அதான் சரியா இருக்கும். ஏங்க, இது என்ன இடம் தெரியுதுங்களா? நம்ம வீட்டு மொட்டை மாடிக்கு வந்திருக்கோங்க.
உங்களுக்கு பிடிச்ச இடம் இதுதாங்க. இங்க வந்து நின்னுக்கிட்டு தான் என்ன தொழில் செய்யலான்னு நீங்க யோசிச்சுட்டு இருப்பீங்க. மாமா உங்க பிசினஸ் ஐடியாலாம் இங்க தான் வந்து போட்டிருக்கீங்க. அதான் விளங்காமையே போயிடுச்சு. டேய், நல்லத பேசுறத விட்டுட்டு ஏன்டா அவரை குறை சொல்லிட்டு இருக்க? டென்ஷன் ஆகாதக்கா. சும்மா மாமா கிட்ட கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஜாலியா சந்தோஷமா பேசணும்க்கா. அதை விட்டுட்டு எப்பவும் அழுமூஞ்சி மாதிரியே பேசிட்டு இருக்க முடியுமா? அப்பா மாடிக்கு வந்தாலே நம்ம எல்லாரும் உட்காந்து நிலாசோறு சாப்பிடுவோம்லப்பா. அதான்ப்பா ஞாபகம் வருது. நாங்க 4 பேருமே நான் நீனு போட்டி போட்டுட்டு உங்ககிட்டயும் அம்மா கிட்டயும் உருண்டை வாங்கி சாப்பிடுவோமே. நீங்களும் குழந்தை மாதிரி எங்களோட சேர்ந்துப்பீங்கல்லப்பா. அதெல்லாம் ஞாபகம் இருக்காப்பா? மாடியில வத்தலோ தனியா மிளகா காய வச்சாலும் அண்ணன் எட்டி கூட பார்க்க மாட்டாரு. ஆனா ஊறுகாய் போடுறதுக்கு மாங்காய காய வச்சா போதும். மாசமா இருக்கிற மாதிரி பாதி மாங்காய அண்ணனே காலி பண்ணிடுவாரு. என்னங்க, எதுவுமே உங்களுக்கு ஞாபகம் வரலையா? இந்த மாடியில எல்லாத்துக்குமே ஒரு ஃபிளாஷ்பேக் இருக்கு. ஆனா அது இப்போ எதுக்கு? கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் நைட்டு தான் அப்பா இங்க இருந்து தான் விழுந்திருக்காரு. அன்னைக்கு என்ன நடந்துச்சுங்கறத பேசலாம்ல. கல்யாணத்தை மண்டபத்துல எடுத்து பெருசா பண்ற மாதிரி இருந்தா நலங்கெல்லாம் வச்சிருப்போம். ஆளுக்கு கையில மருதாணிலாம் வச்சுட்டு நல்லா அரட்டை அடிச்சுட்டு விசேஷ மூட்ல இருந்திருப்போம். ஆனா கோவில்ல வச்சு சிம்பிளா முடிக்கணும்னு தானே பிளான் பண்ணோம். நினைச்சு பார்த்து சந்தோஷப்படுற மாதிரி எதுவும் நடக்கலையே. ஆமா சுதா, மாமா தான் கல்யாண திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தாரு. அதை நானும் சிம்ரனும் செக் பண்ணிட்டு இருந்தோம். அக்கா கூட சொந்தக்காரங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க. அதை தவிர பெருசா வேற எதுவும் அங்க நடக்கலையே. கல்பனா, நீ பட்டும் படாம ஒதுங்கி நிக்கிற. இங்க வா. வா இல்ல கல்பனா. இங்க இருக்க. அட, உன் கல்யாணத்தை பத்தி தானே பேசுறோம். நீ பக்கத்துல இல்லனா எப்படி? வா, அப்பா முன்னால போய் நில்லு. கல்பனா, நான் திரும்ப கேக்குறேன்னு தப்பா நினைக்காத. ஏதோ போன் வந்துச்சுன்னு தானே நீ மாடிக்கு வந்த. கொஞ்ச நேரத்துல அப்பாவும் மாடிக்கு வந்தாரு. ஆனா அதுக்கப்புறம் தான் அப்பா கீழே விழுந்தாரு. அப்பா மாடிக்கு வந்ததும் என்ன நடந்துச்சு? அப்பா ஏன் இங்க வந்தாரு? யாராச்சும் அவருக்கு போன் பண்ணாரா? இல்ல பேசிட்டே போய் ஏதாச்சும் கால் தவறி கீழே விழுந்துட்டாரா? சுதா, ஃபோன் பேசிட்டு இருந்ததுனால நான் தான் மாமா வந்ததையே கவனிக்கலன்னு அப்போவே சொன்னேன்ல. நீங்கெல்லாம் சத்தம் போட்டதுக்கு அப்புறம் தான் என்ன விஷயம்னு எனக்கே தெரியும். அருண், நீயும் கல்பனாவும் அப்பா முன்னாடி வந்து நில்லுங்க. உங்களை ஜோடியா பார்த்தாலாவது அப்பா ஏதாவது பேசுறாரான்னு நாம பாப்போம். மா, இப்ப எதுக்குமா இதெல்லாம்? அண்ணா, அம்மா தான் சொல்றாங்கல்ல, சும்மா வந்து நில்லுனா. என்னால முடியாது. அண்ணா வாடா. ஏய் சுதா, வந்து சுதா. பக்கத்துல வந்து நில்லு. அப்பா, பொண்ணு மாப்பிள்ளைய பாருங்கப்பா. இப்பவே கல்யாணத்தை முடிச்சிடலாமா? ஏய் என்னங்க, என்ன மாமா பாக்குறீங்க? கொடுங்க மாமா. இது உன்னோட போனாமா? ஆமா மாமா. ஏன் கேக்குறீங்க? இல்ல, ரிங் டோன் வித்தியாசமா இருந்துச்சு. இந்த மாதிரி டோனை இது வரைக்கும் நான் கேட்டதே இல்ல, அதான் கேட்டேன். புதுசா டவுன்லோட் பண்ண மாமா. நீ 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 நீ
நீ தானே நீ நீதோ 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 நீ நீ என்னங்க சொல்றீங்க இவளா